Welcome to Ramaswamy's Sanskrit course. Saral Sanskrit Shikshak Pravesha பாரதி வித்யா பவன் சிலபஸில் செகண்ட் பேப்பர் பாடம் 2 சம்பாஷணை அதாவது கான்வர்சேஷன் உரையாடல் பேசுகிறது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அர்த்தத்தெல்லாம் பார்த்துருவோம். பதங்கள்னால் வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். பதங்கள் வார்த்தைகள். காணிச்சித்த சில பன்யாணி விலைக்கு விற்கக்கூடிய சாமான்கள். பஞ்சஷஷ்டிய 65 சமக வருஷம் விபணிக கடை பிரவேசதி நுழைகிறான் உபசூல்ய அருகில் வந்து சொல்ப மூல்யானி நயமானது கியத் எவ்வளவு பரிமாணம் எடையுள்ளது அளவு சேரபாரா ஒரு சேர் சர்க்கரை கர்கிலம் காகிதம் சம்போட்டி கிருத்திய கூட்டமாக கட்டி சேர்த்து ஆனாக்கக அனானா காசுன்னு அர்த்தம். ரூபக ரூபாய். ஆதாய எடுத்து விலேகிய பார்த்து அகிச்சித்கரம் உபயோகமற்றது. அல்பியான் சொல்பமான. ஜவேன் வேகமாக. நோட் பண்ணிங்க. சுரேஷ் கேட்குறான், அசோக் கச்சிதானீம். சுரேஷ் கேட்குறான், அசோக் நீ எங்கே செல்கிறாய்? அசோக் கச்சிதானீம். இப்போது நீ எங்கே போகிறாய்? அசோக் நீ இப்போது எங்கே போகிறாய்? அசோக் ஆப்பனாய கச்சாமி. கடைக்கு செல்கிறேன். விளம்பக சச்சாத் சத்வரமே காணிச்சித் பன்யாணி கிருத்வா நிவர்த்தயிஷ்யாமி. தாமதமாகிறது. சீக்கிரம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய சில பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பி வருகிறேன். அசோக் சொல்கிறான்.
अशोक अपनाय गच्छामि विलम्बः पश्चात् सत्वरमेव कानिचित् पुष्पण्यानि श्रद्धवा நிவர்த்தயிஷ்யாமி. அசோக் சொல்கிறான், கடைக்கு செல்கிறேன், தாமதமாகிறது, சீக்கிரம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய சில பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பி வருகிறேன். நோட் பண்ணிங்க. कच्ची दीनी कच्ची दानी कच्चसी दानी कच्चसी दानी सुरेश किं कस्पदुत्सवः अधः दवाग्रहे. सुरेश स्वग्रहे இன்று உன்னுடைய வீட்டில் கிம் கஸ்விதுத்சவः என்ன விசேஷம்? கிம் கஸ்விதுத்சவः அத்ய தவ கிரகே. சுரேஷ் சொல்லிட்டு கேட்குறான், இன்று உன்னுடைய வீட்டில் என்ன விசேஷம்? அசோக் சொல்கிறான், அத்ய பிதா பாதானாம் ஜன்மதி நோத்சவக. அத்யக இன்று பிதா பாதானாம் என் தந்தையின் பாத கமலத்திற்கு ஜன்மதீனாம் உற்சவக பிறந்த தின திருவிழா. இன்று எனது தந்தையின் பாத கமலத்திற்கு பிறந்த தின திருவிழா. அசோக் சொல்கிறான். சுரேஷ் கேட்குறான், கிம் வயக தவ பிதா சரணாத் நாம் வய தவ பிதா உன் தந்தையின் பாத சரணத்திற்கு தவ பிதா தவ பித்ரு சரணானாம் உன் தந்தையுடைய பாத சரணத்திற்கு கிம் என்ன வயது? கிம் வயது தவ பிதா பித்ரு சரணானாம் உன் சுரேஷ் உன் தந்தையுடைய பாதத்திற்கு என்ன வயது? அசோக் சொல்கிறான், பஞ்சஷஷ்டி சமாயுதம் மம பிருத்வேக எனது தந்தைக்கு 65 வயது. மம பிருத்வேக என் தந்தைக்கு பஞ்சஷஷ்டி சமாயுதம் 65 வயது. அசோக் சொல்கிறான். அசோக் பஞ்சஷஷ்டி
சமாயுதம் மம பிருத்வேக. எனது தந்தைக்கு 65 வயது. அசோக சொல்கிறான். மேலே வந்தவரும் சொல்கிறான் இன்னும் கொஞ்சம். அத்திய மம கிரகே பகவ சம்பதித்வம். இன்று என்னுடைய வீட்டுக்கு நிறைய தெரிந்த சொந்தக்காரர்களும் மித்ராணி நண்பர்களும் ச கமிஷந்தி நண்பர்களும் வருகிறார்கள். தவமபி அகத்தவ்யம், நீயும் வா. அத்திய மம கிரக பகவ சம்பாத மித்ராணி ச ஆகமிஷ்யந்தி தவமபி ஆகத்தவ்யம். இன்று என்னுடைய வீட்டுக்கு நிறைய தெரிந்த சொந்தக்காரர்கள் இன்று என்னுடைய வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் வருகிறார்கள், நீயும் வா. சுரேஷ் கேட்கலாம். மித்ரக கதிவாதனம் அகமிச்சதி ஜனாக. சந்தோஷம், எத்தனை மணிக்கு அவர்கள் வருகிறார்கள்? பதக சந்தோஷம். காதிவாதனம் அகச்சமீகத்துவ ஜனா, எத்தனை மணிக்கு அவர்கள் வருகிறார்கள்? அசோக் சொல்கிறான். சமயம் கீ பூச்சசி, நேரம் எதுக்கு கேட்கிறாய்? சதவாதன் பாவத் ஆகச்ச. சதவாதன் யாவத் ஆகச்ச, 6 மணிக்கு வருகிறார்கள். சமயம் கிம் பூச்சசி, நேரம் கேட்கிறாய். சதவாதன் யாவது அகச்ச, 6 மணிக்கு வருகிறார்கள். சமயக்கிங் பூச்சசி சதவாதன் யாவத் அகச்ச, நேரம் எது கேட்கிறாய்? 6 மணிக்கு வருகிறார்கள். சுரேஷ் கேட்குறான். அசோக் சொல்கிறான். அது சொல்லிட்டான். இப்போ சுரேஷ் கேட்குறான். சுரேஷ் சார்த்த ஷட்வாதன் கச்சமி சேத். சார்த்த சதவாதன் 6:30 மணிக்கு சதவாதன் சாத்து சதவாதன் 6:30 மணிக்கு யாவத கச்சமி சேத் வரட்டுமா? சார்த சதவாதன் யாவத கச்சாமி சேத் 6:30 மணிக்கு வரட்டுமா கேட்குறான் சுரேஷ். அசோக் சொல்கிறான். நைவ் சதவாதன் சமய ஏவ் विश्वरूपेण आगच्छन् आगच्छन्त्यं दव्या नैव शतवादन समये एव विश्वरूपेण ஆகத்தும் தயா. இல்லவே இல்லை, நீ 6 மணிக்கு கண்டிப்பாக வர வேண்டும் அப்படிங்கிறான். நைவ் இல்லவே இல்லை. சதவாதன் சமயே துவம் नैव शतवादन समये एव निश्चित रूपेण ஆகத்தவ்யம் திவயா. இல்லவே இல்லை, நீ 6 மணிக்கு கண்டிப்பாக வர வேண்டும். எல்லாம் நோட் பண்ணிங்க.
சுரேஷ் கேட்குறான். அஸ்து தாக்கி கச்சதம் துவம் நோ ஜேத் விளம்ப பவிஷ்யதி. சரி, அப்படியாகில் நீ கிளம்பு நேரமாகிவிட்டது. சுரேஷ் அசோக் சொல்கிறான். இதை சுரேஷ் சொல்கிறான். அஸ்து சரி, தாக்கி அப்படியாகில் கச்சதம் நோ சேத் விளம்பக பவிஷ்யதி. நீ கிளம்பு நேரமாகிவிட்டது. அஸ்து தகி கச்சதம் நோ சேத் விளம்பக பவிஷ்யதி. சரி, சுரேஷ் சொல்கிறான். சுரேஷ் சரி, அப்படியாக நீ கிளம்பு நேரமாகிவிட்டது. அசோக் கேட்குறான். விபன்னா பிரவிஷதி வஜானம் வர்ணவா. விபானம் பிரவசதி வணிஜம் உபசுத்திய வததி ச. கடையில் நுழைந்து வணிகரிடம் அருகில் சென்று கேட்கிறான். அசோக் இப்போ அசோக் அபி வணிகர் கணிச்சித் புஷ்பன்யானி செத்துமாகத அகம் தஹி சீக்கிரம் மகமது. கடைக்காரரே, சில விலைக்கு விற்கக்கூடிய பொருட்களை வாங்க நான் வந்திருக்கிறேன், சீக்கிரம் கொடு. அஸ்து தாக்கி சுரேஷ் அஸ்து தாக்கி கச்ச துவம் நோ நேத் சேத் விளம்பக பவிஷ்யதி. சுரேஷ் அப்படியாகில் அப்படியாகில் நீ கிளம்பு நேரமாகிவிட்டது. அசோக் விபின்ன பிரவசதி வணிகர் அபுசத்திய வததி ச. அசோக் கடையில் நுழைந்து வணிகர் சென்று கேட்கிறான். அசோக் அபி வணிகர் கணிச்சித் பன்யானி சேத் மாகத் அகம் தஹி சீக்கிரம் மகாம். அசோக் கடைக்காரரை, சில விலைக்கு விற்கக்கூடிய பொருட்களை வாங்க வந்திருக்கிறேன், சீக்கிரம் கொடு. வணிகர் கிம் துவம் கிம் கேதுமிச்சசி மம விபணோ பகூனி உத்மோத மஷ்யதி. மன்யானி உத்மோதமானி மன்யானி சந்தி. என்ன பொருள்களை வாங்க வந்திருக்கிறாய்? எனது கடையில் நிறைய அருமையான விற்கக்கூடிய சாமான்கள் இருக்கின்றன. கியத்து பரிமாணம் கிம் ஸ்ரத்து மிச்சசி. சொல், என்ன அளவு நீ வாங்க விரும்புகிறாய்? துவம் கிம் கிருத்தமிச்சசி மம கிரணோ பகினி. கம் கிம் கிருத்தம் இச்சாசி மம கிரணோ பகூனி உத்மோமானி பன்யானி சந்தி. கேத பரிமாணம் கிம் சித்தமிச்சசி. என்னென்ன பொருட்களை வாங்க வந்திருக்கிறாய்? எனது கடையில் நிறைய அருமையான விற்கக்கூடிய சாமான்கள் இருக்கின்றன. சொல், என்ன அளவு நீ வாங்கப் போகிறாய்? கடைக்காரர் கேட்குறார். கடைக்காரர் அசோக் சேர்பாரா சர்க்கரா கிவதா மூல்யன் விக்ரியதே. ஒரு சேர் சர்க்கரை என்ன விலைக்கு விற்கிறீர்கள்? உலகம் சொல்கிறார். நாதிகம் மூல்ய கேவலம்
மஸ்தகானகே திருஸ்வாமி சேர்பார சர்க்கரா அதிக விலையிலே அதிக விலையிலே ஒரு 8 அணாவிற்கு ஒரு சேர் சர்க்கரையை வாங்கி செல். அசோக் கேட்குறான், தாக்கி தோழைத்துவா சீக்கிரம் அசோக் கேட்குறான், தாகி தோழித்வா சீக்கிரம் சேர்பாரி யதா சர்க்கராம் தேகி அப்படியாகில் சீக்கிரம் ஒரு சேர் சர்க்கரையை நிறுவி கொடு. அசோக் சொல்கிறான். இப்போ வந்து வழியார் கேட்குறாரு, சர்க்கரா கர்கில் சம்பூர்ண கிருஷ்ண பால விகாய சர்க்கரம் தேகிச்சா மகா ஆனகாகிருஷ்டகம் சத்வரம் தேகி. சர்க்கரை காலத்தில் சேர்த்து கொட்டி சேவனையை சர்க்கரையை எடுத்து வாங்கிக்கொண்டு முழுமையாக 8 அணாவை சீக்கிரம் கொடு அப்படிங்கிறார். கிடைக்காது, நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.